வா. மகா சாமி கும்பிடவாமா? என்னப்பா எப்படி இருந்தவ இப்படி ஆயிட்டாலே? மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கியா? சரி, நீ இவள இங்க இருந்து பாத்துக்கோ, நான் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். மகா, இந்த இடம் உனக்கு தெரியுதா? இந்த கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம் தெரியுமா? நான் யாருன்னு தெரியுதா மகா? நான் தான் உன் கோபியத்தான். கோபி, மகாக்கு எப்படி இருக்கு? ஏன் இந்த நேரத்துல வெளியில கூட்டிட்டு வரீங்க? மகா நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்ல. இன்னும் என் மேல கோவமா இருக்கிறாளா? மகா இப்ப கோபத்தினால உங்கள்கிட்ட பேசாம இல்ல மேடம். மகா இப்ப யார்கிட்டயுமே பேசுறது இல்ல. ஏன், என்ன சொல்றீங்க? தலையில அடிபட்டுச்சுல, அதுல மூளை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப அதுக்கு உங்களையும் தெரியாது, ஏன் என்னவே அதுக்கு அடையாளம் தெரியாது. கொஞ்சம் புத்தி பேதலிச்ச மாதிரி தான் மேடம். என்ன கொடுமை! டாக்டர் குணப்படுத்திடலான்னு சொன்னாரா? ட்ரீட்மெண்ட் பண்றோம், ஆனா எப்ப குணமாகும், எவ்வளவு சீக்கிரம் குணமாகும், இல்ல குணமாகுமா ஆகாதான்னு எதுவுமே கேரண்டியா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒண்ணு வேணா பண்ணலாம். மகாவை நம்ம சென்னை கூட்டிட்டு போய் நல்ல ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காமிச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ட்ரீட்மெண்ட்க்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் மேடம். மகா உங்களை எவ்வளவு திட்டி இருக்கு, அசிங்கமா பேசியிருக்கு. அப்படி இருந்தும் மகா நல்லா இருக்கணுங்கிறக்கா நீங்க இவ்வளவு பேசுறீங்க பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். என்ன கோபி, நீங்க என்ன அவ திட்டினா சில நேரத்துல என்ன அடிக்கணும்னு கூட நினைச்சிருப்பா. என் மேல அவளுக்கு அவ்வளவு கோவம். ஆனா அது நான் வெறும் கோவமா பார்க்கல, உங்க மேல அவ வச்சிருந்த அபரீதமான பிரியமா தான் எனக்கு பட்டுச்சு. இவ குழந்தை மாதிரி கோபி. இவளோட அன்பு, பிடிவாதம், ஆத்திரம், உங்க மேல இவ வச்சிருந்த பொசசிவ்னஸ் எல்லாமே ஒரு குழந்தைக்கு இருக்கிற மாதிரி தான். மற்றபடி இவ ரொம்ப வெள்ளந்தியானவ. அதனால்தான் எனக்கு இவ மேல கோவமே வந்ததில்ல. ஆமா மேடம், நானும் மகாவை எவ்வளவோ திட்டிருக்கேன், அதட்டி பேசியிருக்கேன், கோவமா பேசியிருக்கேன், உதாசீனப்படுத்தியிருக்கேன். ஆனா அதெல்லாம் மறந்துட்டு அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம திரும்ப திரும்ப கோபியத்தான் ஓடி வரும். அதை கூட விடுங்க மேடம். எல்லா மனுஷங்களுக்கு இருக்கிறது தற்காப்பு உணர்ச்சி. ஒரு சின்ன கல்லு நம்ம மேல விழுக வந்துச்சுன்னா டக்குன்னு திரும்பிடுறோம். ஏன் ஒரு கண்ணுக்கு முன்னாடி வச்சா உடனே பின்னாடி போயிடுறோம். ஆனா ஒரு பெரிய இரும்பு ராடை எடுத்துக்கிட்டு பாண்டியன் தள்ள அடிக்க வரும்போது அந்த அடி தலையில இருந்தா எப்படி இருக்கும், அந்த வலியை நம்மளால தாங்கிக்க முடியுமா, அது நம்மளை எவ்வளவு பாதிக்கும். இவ்வளவும் தெரிஞ்சிருந்தோம் இது எதுவுமே எனக்கு நடந்துடக்கூடாதுன்னு அந்த அடியை இது வாங்கிக்கிட்டு என்னை தள்ளிவிட்டு காப்பாத்துனுச்சே, என்ன பொண்ணுங்க அது? அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கு. மகா தன்னை விட, தான் உயிரை விட உங்களை தான் பெருசா நினைக்கிறா. உங்க மேல அவ உயிரையே வச்சிருக்கா. உலகத்துல இருக்கிற எல்லாருமே அதிகமா நேசிக்கிறது யாரு தெரியுமா? அவங்களே தான் முதல்ல நேசிப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அம்மா, அப்பா, புருஷன், பொண்டாட்டி எல்லாருமே. ஆனா முதலா ஒருத்தி அவளை விட இன்னொருத்தரை அதிகமா நேசிச்சிருக்கானா, அது மகா தான். மகா உண்மையிலேயே கிரேட். நீங்க ரொம்ப லக்கி. பாண்டி கூட இதே மாதிரிதான். இவ மேல இருக்கிற வெறித்தனமான ஆசையில தான் இந்த கொடுமையை பண்ணியிருக்கான். ஆனா 2 பேருக்குள்ள வித்தியாசம், இவ அடிப்படையிலே ரொம்ப நல்லவ, ஆனா பாண்டி அடிப்படையிலே கெட்டவன். அதனால்தான் அவனோட பிரியம் மற்றவங்களை அழிக்குது. மகா நல்லவ, அதனால்தான் அவளோட பிரியம் உங்க உயிரை காப்பாத்திருக்கு. நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் கோபி. தான் நினைச்சவனையே அடைய போறவங்க சந்தோஷத்துல மகா இருக்கணும். இப்ப இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா
மகாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்ப நான் இது கூட இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூட இருக்கிறேன். ஆனா எதுவுமே தெரியாம இருக்கு. இவ்வளவு ஏன் மேடம்? இப்ப நானும் நீங்களும் இதுக்கு முன்னாடி இப்ப நின்று பேசிட்டு இருக்க முடியுமா? மகா நிஜமாலுமே பாவம் கோபி. அவ வாழ்க்கையில் ஆசைப்பட்டது ஒரே ஒரு விஷயம்தான். அவளுக்கு நீங்க புருஷனா வரணும்ன்ற ஆசை ஒண்ணு மட்டும் தான் இருந்தது. அவளுக்கு சந்தோஷமே இந்த கல்யாணத்துல இருந்து தான் துவங்க போகுதுன்னு நம்பினா. ஆனா அவளோட ஒரே சந்தோஷம், ஒரே எதிர்பார்ப்பு கூடி வரும்போது இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம்ன்ற சூழ்நிலையில இப்படி நடந்துருச்சுன்னு நினைச்சா எனக்கு தாங்க முடியல. மகா ரொம்ப பாவம். இங்க பாருங்க மேடம், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தான். மகாக்கு குணமாகுது இல்ல இன்னும் ஜாஸ்தி ஆகுது, அது எப்படி இருந்தாலும் சரி, மகா தான் என் பொண்டாட்டி. நான் அவ கழுத்துல தாலியை கட்டுவேன். அது மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்க மாட்டேனா, இவ்வளவு பிரியம் வைக்க மாட்டேனான்னு ஏங்குனது அந்த மகா. ஆனா இப்ப நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு தான் தெரியல. இப்பவும் சொல்றேன், இன்னும் பிரியமா இருப்பேன், இன்னும் அதிகமா கவனிப்பேன். அதை அலட்சியப்படுத்துனதுக்கெல்லாம் பரிகாரமா மகாவை நிச்சயமா நான் ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்குவேன். இப்ப நான் செய்யறது அதுக்கு தெரியலைனாலும் பரவாயில்ல. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் தெரிய வரும்போது என் கோபத்தை என்ன இப்படிலாம் பாத்துக்கிட்டாரா, என் கோபத்தை எனக்கு இப்படிலாம் செஞ்சாரா அப்படின்னு எவ்வளவு சந்தோஷப்படும். அது போதும் எனக்கு. கண்டிப்பா நான் மகாவை நல்லா பாத்துக்குவேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் மகா கிரேட், நீங்க லக்கின்னு. இப்ப சொல்றேன், நீங்க தான் கிரேட். மகாதா ரொம்ப லக்கி. கோபி, இந்த கோயில வச்சு சொல்றேன், மகா பழையபடி நல்ல நிலைமைக்கு வந்துருவா. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. நான் வரேன். அப்பா கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்ப்பா. என்னது இந்த நேரத்துல கடைக்கு போறேங்கிறீ? ஆமாப்பா. என்னப்பா ராத்திரி நேரத்துல தனியா? இந்த கல்யாண நேரம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? காலையில போயேன். இல்லப்பா, ஒரு வாரமா கடையை திறக்கல. நிறைய பேருக்கு துணி எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. நைட்டு தச்சனா தான் நாளைக்கு காலைல எல்லாரும் துணியை டெலிவரி பண்ண முடியும். இந்தாப்பா, வீட்டுல சாப்பிட மாட்டேங்கிற, கடையில கொண்டு போய் சாப்பிடு. இந்த அப்படி ஏமா அவனை கடைக்கே இந்த நேரத்துல போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ சாப்பாடையும் கொடுத்து அனுப்பிச்சா சாப்பிட்டு தூங்கிட்டு காலையில வரவா? இங்க பாருங்க, உங்க பாடு உங்க பிள்ளை பாடு. நீங்க சொல்றதை கேட்டு அவன் கடைக்கு போகாம இருந்தா சரிதான். அப்பா அவசியம் போகணும்ப்பா. சரி போயிட்டு சீக்கிரமா வந்துரு. நீ வர வரைக்கும் நான் முடிச்சிட்டு இருப்பேன். இல்லப்பா, நீங்க சாப்பிட்டு பாருங்கப்பா, நான் சீக்கிரமா வந்துடுறேன். பாத்து போயிட்டு வாப்பா. வரேம்மா. சாப்பிட்டீங்களா சித்தப்பா? சாப்பிட்டேன்ப்பா. கோபி, என்னப்பா இந்த நேரத்துல எங்க போற? கடைக்கு. ஏன்பா ராத்திரில இருக்குப்பா, காலைல போலாம்ப்பா. நிறைய துணி எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்குமாமா. நைட்டு தச்சா தான் காலைல கொடுக்க முடியும். வரேன். கோபி, நம்ம எல்லாரும் இங்கேயே ஒண்ணா இருக்கலாம்ப்பா. சீக்கிரமா வந்துடுறேன், நீங்க பாருங்க. எங்க கடைக்கு. என்னது இது? சாப்பாடு. ஆ, தூ. நீ வா, நீ போ.
என்னப்பா சாமியார்ட்ட சொல்லிட்டியா? ரெடி ஆயிட்டாரா? ஃபோன் பண்ணாருப்பா. பூஜை ஜாமான்லாம் வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். நாம போகும்போது அப்படியே கூட்டிட்டு போயிடலாம். ஆமாப்பா, இந்த பூஜையாவது நல்லபடியாக நடக்கட்டும். இனிமேலாவது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நல்ல விடிவு ஏற்படட்டும். கண்டிப்பா இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும்ப்பா. சரி, நீங்க எங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். கதவை பூட்டி பத்திரமா படுங்க. வந்துடுறேன். சரி, போயிட்டு வாங்க. சரிம்மா. ரோகிணி, கதவை சாத்திட்டு வா. சீக்கிரம் படுக்கலாம். ஹலோ, சொல்லு ரோகிணி. ஹலோ அத்தா, அண்ணனும் அப்பாவும் பூஜைக்கு கிளம்பிட்டாங்க. ஓகே. இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மாவும் அண்ணியும் தூங்கிடுவாங்க. நீங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு கிளம்பி வீட்டுக்கிட்ட வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கதவு திறந்து விடுறேன். தேங்க்யூ. கோபியத்தா எங்க? கோபியத்தா எங்க? எங்க? அதான் உங்ககிட்ட பேசிட்டு போனாரு. அவ இல்ல, நான் என் கோபியத்தனை பார்க்கணும், கோபியத்தன் கூட பேசணும். சரி, ஒரு நிமிஷம் இரு. டேய், ஏண்டா? என்னம்மா? ஹலோ அண்ணே, மகா உங்ககிட்ட உடனே பேசணும்னு சொல்றானே. மகாவா? எங்கிட்டயா? என்ன சொன்னுச்சு? நான் கோபியத்தன் கூட பேசணும்னு சொல்றா. நீ எதுக்கு அவளோட போன்ல ஒரு வாட்டி பேச? ஏமா, நான் நேர்ல இருக்கும்போதே கோபியத்தான அடையாளம் தெரியல. இதுல போன்ல பேசினா எப்படி பேசுறது? பரவாயில்ல, ஒரு வாட்டியாவது பேசுன்னு. சரி, கொடு. ஒரு நிமிஷம். மகா, இந்தா. ஹலோ மகா. யாரு? மகா, நான் தாம்மா. டேய், உன் கோபியத்தான் பேசுறமா? நீ இல்ல, வைடா. யார்கிட்ட குடுக்குற? கோபியத்தா. ஹலோ அண்ணே. சொல்லுமா. இந்த மகா செல்போனை போட்டு உடைச்சிட்டாங்க. சரிம்மா, பாத்துக்குங்க. இருந்தாலும் அவ கோபியத்தான் தான் சொல்லிட்டு இருக்கா. நீ உடனே வீட்டுக்கு வர பாருன்னு. 2 ஜாக்கெட் தான் இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். பாத்துக்குங்க, வச்சிடறேன். டேய், தூங்குடா, போய் தூங்கு. விட்டா தோல்ல மாலமாய் தூங்குவ போல இருக்கு. போட. என்னடா பாண்டிய மலரோட அண்ணன் துரத்திட்டு போறாரு. இரு வந்துடுறேன். ஹலோ ரோஹிணி, நான் கேட்டுக்கு வெளில தான் நிக்கிறேன். நீங்க வந்துருங்க அத்தா. ஓகே, இது வரேன்.
ரோஹிணி நான் கயிறு கட்டும்போது அவ என்ன கத்தி திமிரி ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் நீ வந்துடாத, நான் பாத்துக்கிறேன். ம்? போ. Sima